ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் அகெயின் அவர் யூடியூப் சேனல். அண்ட் நம்ம சேனலில் எப்போதுமே ரெகுலராக வீடியோ வந்துட்டுருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பொலிஞ்சர் பேண்ட் வந்து குவாட்டெக்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் அக்யூரஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிகினர் பொலிஞ்சர் பேண்ட் வந்து சிம்பிளாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ வந்து இந்த வீடியோவில் பொலிஞ்சர் பேண்ட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் இந்த பொலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம், மார்க்கெட்டோட வொலாட்டிலிட்டியை தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து ஈஸியாகவே வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த பொலிஞ்சர் பேண்ட் பேசிக்காக வந்து SMA20 அண்ட் SMA2 அப் பேண்டுக்கும் அண்ட் SMA2 டவுன் பேண்டுக்கும் நமக்கு செட் ஆகும். சரிங்களா? ஓகே. இந்த பொலிஞ்சர் பேண்ட் வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு குவாட்டெக்ஸில் செட் பண்ணுறது அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுனா இந்த பொலிஞ்சர் பேண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ சின்ன காம்பஸ் மாதிரி. ஸோ இந்த காம்பஸ் மாதிரி உள்ளதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல செகண்ட் பிளேஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். பீரியட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அண்ட் டீவியேஷன் ஒன்று இருக்கும். பீரியட் ஆப்ஷனை வந்து நீங்கள் 20 சேஞ்ச் பண்ணணும் அண்ட் டீவியேஷனை வந்து நம்பர் 2 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுக்கு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் லைனை. ஓகே. பொலிஞ்சர் பேண்ட் செட்டிங் வந்து இப்போது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, பொலிஞ்சர் பேண்டில் எது அப் ட்ரெண்டு, எது டவுன் ட்ரெண்டு அண்ட் எது வந்து வொலட்டிலிட்டியாக இருக்குது அண்ட் எது மார்க்கெட் கரெக்டாக இருக்குது அதை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த பொலிஞ்சர் பேண்ட் டோட்டலாகவே எவ்வளோ தூரம் பெருசாக இருக்குன்றதை பாருங்கள், எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் வொலாட்டிலிட்டியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் எப்போல்லாம் அந்த லைன் இருக்குல்ல, பொலிஞ்சர் பேண்டோட லைன் எப்போல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து வால்யூம் இல்லாமல் சைட்வேஸில் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அண்ட் 3வது விஷயம் வந்து மார்க்கெட் வந்து நார்மலான ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. நார்மலான டைரெக்ஷன்னா பைனரி ஆப்ஷனுக்கு அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ நார்மலாக எப்போ போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி, ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி மார்க்கெட் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே வந்து நார்மல் மூவ்மெண்ட். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது பேண்டு. அண்ட் மீடியம் சைஸில் இருந்துட்டா அப்படின்னா அது ஒரு கரெக்டான லெவல். சரிங்களா? நான் உங்களுக்கு பொலிஞ்சர் பேண்ட் செட்டிங் நான் சொல்லிட்டேன். டைம் ஃப்ரேம் இப்போ நான் சொல்லியிருக்கல 20 and 2 செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்க்கு கரெக்டான குவாட்டெக்ஸோட டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் இல்லை அப்படின்னா 5 மினிட். அண்ட் இப்போ நீங்கள் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு டெமோ கொண்டு ட்ரை பண்ணுங்கள். நாட் ஒன்லி பொலிஞ்சர் பேண்ட்ஸ், வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர், எக்ஸாம்பிளுக்கு RSI யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பொலிஞ்சர் பேண்டு நான் செட் பண்ணிட்டேன் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த இடத்துல எப்போ நம்ம அப் என்ட்ரி எடுக்கணும் அண்ட் டவுன் என்ட்ரி எடுக்கணும், இது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். இதில் நம்ம 3 டைப்பாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். இப்போ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இல்லையா, இது சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பாருங்கள். ப்ரீவியஸ் மார்க்கெட் சப்போர்ட் வந்து எந்த லைனில் வேணும் அப்படின்னா, இனிமேல் லைன் கொஞ்சம் நான் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் லெவலை பாருங்களேன். எப்போல்லாம் இந்த கேண்டில் பேட்டர்ன் வந்து கீழே ஒரு லைன் வருது இல்லையா, ஸோ இந்த லைனை டச் பண்ணணும். சரிங்களா? இந்த லைனை டச் பண்ணணும். டச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பிரேக் பண்ணணும். ஒரு கேண்டில் இப்போதைக்கு டவுன் கேண்டில் வந்து டச் பண்ணியிருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போதா அப்படின்றத வாட்ச் பண்ணணும். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக நம்ம இதுக்கும் கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் வைக்கலை. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேண்டிலோட
லோக்கு கீழே எந்த ஒரு கேண்டிலும் க்ளோஸ் வைக்கலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமாக இதுக்கும் கீழே க்ளோஸ் வைக்கலை, நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டிலும் வருது, செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு. அப்போ அப்போ என்ன பண்ணுது, இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கலை, தென் நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி அப் டைரக்ஷன். அப் டைரக்ஷன் இந்த இதில் நமக்கு என்ட்ரி எடுப்போம், நமக்கு பாசிட்டிவ். ஸோ ரிசல்ட்டு நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவலுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அட் த சேம் டைம் நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் கரெக்டாக இங்கே வந்திருக்கு, ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது, கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் அதை பிரேக் பண்ணியிருக்கு, பட் இருந்தாலும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல அப் டைரக்ஷன் வந்திருக்கு. ஸோ எகெயின் வந்து கீழே இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதான்னு பார்க்கணும், வைக்கலை. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு அப் என்ட்ரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அண்ட் சப்போர்ட்டுக்கு 2 எக்ஸாம்பிள் பார்த்துச்சு. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். லாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் பேட்டர்ன்ஸை பாருங்கள், இந்த கேண்டில் பேட்டர்ன்ஸை வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து டச் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுதான்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இதோட லோ பாயிண்ட்டை இது பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. அப்போ எகெயின் வந்து இது நமக்கு ஒரு சின்ன கேண்டில் தான். ஸோ வால்யூம் சைடு அந்தளவு, செல்லர் சைடு வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்து பார்க்கணும், கீழே வர கொண்டு போயிருக்காங்க, பட் மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், நமக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கேண்டிலை வாட்ச் பண்ணணும். இதுக்கு அடுத்த கேண்டிலை பாருங்கள். அப்போது இந்த கேண்டிலுக்கு ஓப்பனிங்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு அப் என்ட்ரி எடுக்கணும், ரிசல்ட்டு பாசிட்டிவ் ஆகிடும். ஓகே, சப்போர்ட் லெவலுக்கு சொல்லியாச்சு. இப்போது ரெசிஸ்டன்ஸ் சேம் கண்டிஷன் தான். நம்ம சப்போர்ட்டுக்கு எந்த ரூல்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதே ரூல்ஸு தான் நம்மளுக்கும். மேலே உள்ள கேண்டிலுக்கு க்ளோஸ் வைக்கக்கூடாது. கேண்டில் நல்லா மேலே போயிட்டுருக்கு, எகெயின் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு இல்லையா, அப்போ இந்த கேண்டிலை வாட்ச் பண்ணணும். இந்த கேண்டிலை வாட்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த கேண்டிலுக்கும் மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வைக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஒரு கேண்டிலே டவுன் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் நீங்கள் டவுன் என்ட்ரி கொடுத்துட்டீங்க, நமக்கு ரிசல்ட் பாசிட்டிவ். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள், மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, ஒரு கேண்டில் டவுன் ஆகுது. அப்போ இது நெக்ஸ்ட் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது, வைக்கலை, டவுன் என்ட்ரி பாசிட்டிவ். அண்ட் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு ரியலாகவே ஒரு ட்ரேட் இப்போ வந்து ஓகே சாரி, நான் ஒரு 3 டைப் ஆஃப் இது சொல்லியிருந்தேன். சப்போர்ட்டுக்கு பார்த்தாச்சு, ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தாச்சு, இங்கே வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. சென்டரில் ஒரு லைன் போதா, இந்த லைனை வாட்ச் பண்ணுங்கள். இந்த லைனை வந்து ஒரு கேண்டில் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கணும். பட் அந்த கேண்டிலோட மினிமம் 50% வந்து மேலே இருக்கணும். அந்த கேண்டிலோட பாடி மினிமம் 50% மேலே இருக்கணும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஒரு கேண்டிலை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். இது 50% க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும், பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மார்க்கெட் மேலே போகுது. இப்போ நமக்கு இந்த இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த ரெட் கலர் கேண்டிலை பாருங்களேன், மினிமம் 50% க்ளோஸ் வைக்கணும். பட் நான் இருங்க, இதை நான் எல்லோ லைனாக மாற்றிக்கிறேன். ஓகே, இது நான் எல்லோ லைனாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த கேண்டிலோட 50%க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். பட் அதாவது இது 50% கீழே தான் வந்து க்ளோஸ், மினிமம் இது ஒரு 45% தான் கேண்டிலோட சைஸில் கீழே வந்திருக்கு. மினிமம் 50% பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அப்போனா இதுக்கடுத்து வரக்கூடிய கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இதுக்கடுத்து வந்த கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. பட் இது இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து 30% தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பட் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன, க்ரீன் கலர் கேண்டில். இப்போ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு,
இந்த இடத்துல இந்த கேண்டில் என்ட்ரி எடுப்போம், நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கேண்டில் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா டவுன் என்ட்ரி. ஓகே, டவுன் என்ட்ரி. டவுன் என்ட்ரி, பட் இது வந்து ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, நான் டவுன் என்ட்ரி கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் வேறு ஒரு அசட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஒரு அசட்லேயும் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பொலிஞ்சர் பேண்ட் கரெக்டாக க்ரீன் கலர் கேண்டில் மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் முடிஞ்சுது அப்படின்னா அப் ட்ரேட் எடுக்கலாம். ஐ திங்க் யூஎஸ்டி பிடிடி தான் சொல்லியிருந்தோம் இல்லையா, யூஎஸ்டி சிஏடி. ஓகே. யூஎஸ்டி சிஏடி ஓகே, அப் ட்ரேட். என்சடிஜிபி வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. எடுத்தாச்சு. யூஎஸ்டி சிஏடிலையும் ட்ரேட் எடுத்தாச்சு. இன்கேஸ் நமக்கு இது நெகட்டிவ் ஆகி வந்து லாஸ் ஆனாலுமே மார்டிங்கல் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் மார்டிங்கல் ஒன்று தான். நீங்கள் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 வரை போகலாம். பட் 1 மினிட்ல ட்ரேட் பண்ணும்போது மேக்ஸிமம் 1 மார்டிங்கல் தான், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யூஎஸ்டி சிஏடி வெயிட் பண்ணலாம். சாரி, டைரக்ஷனில் போகுது. இது வந்து 10 செகண்ட் கேண்டில் டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன். ஓகே, பாருங்கள், இதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டவுன் ட்ரெண்ட்லேயும் நம்ம சக்ஸஸ் பண்ணியாச்சு, அண்ட் அப் டைரக்ஷன்லேயும் நம்ம சக்ஸஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். ஸோ இது வந்து சப்போர்ட் பாருங்கள். ஸோ இந்த இதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் அப் டைரக்ஷனில் மூவ் ஆகும், நம்ம அதில் ட்ரேட் பண்ணலாம். AUDJPY சேம் கான்செப்ட் தான். இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி இதில் நான் டவுன் என்ட்ரி கொடுத்துருக்கேன். அண்ட் AUDJPYல சப்போர்ட்டை பேஸ் பண்ணி அப் ட்ரேட் கொடுத்துருக்குறேன். லேட் என்ட்ரி மிஸ் தான், பட் கேண்டில் நமக்கு ரெட்டாக வந்தாலும் நம்மளோட அனலைஸ் வந்து கரெக்ட். AUDJPயும் இப்போதைக்கு பாசிட்டிவில் இருக்குது. USD INR நம்ம சக்ஸஸ் ஆகலைனாலும் கேண்டில் ரெட் கலரில் வந்தால் நம்ம அனலைஸ் வந்து சக்ஸஸ் தான். USD INRவும் கரெக்டாக வருது பொசிஷனுக்கு. ஓகே, டன். AUDJP அண்ட் USD INR. USD INRல ஒரு என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ லேட் என்ட்ரி, பட் கேண்டில் வந்து அக்யூரஸியாக இருக்குது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக லைவாகவே ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டேன். அண்ட் பிரேக் அவுட்லேயுமே வந்து அப் அண்ட் டவுனுக்கு நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டேன். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் விஐபி குரூப்பில் வந்து எவ்ரிடே வந்து லைவ் ஷெடியூல் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சைட்லேயே வந்து ஸ்க்ரீன் சைட்லேயே வந்து வேணும்னா டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சஸ் தான், எந்த வித ஃபீஸ் எதுவுமே கிடையாது.
டெலகிராமில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி கான்டாக்ட்ஸ் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கான சொல்யூஷன் மெத்தடும் இருக்குது. அதை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.